வணக்கம் முதலாளி. அரே கோமதியா? ஆமாங்க, நான் தான். முதலாளி, நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். மதிக்கு இப்ப பரவாயில்லையா? அவ உசுருக்கு ஆபத்து இல்லையே? இல்ல 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 கோமதி, அபாய கட்டத்தை தாண்டிட்டதா டாக்டர் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சுன்னு வச்சுக்கியா. அன்னைக்கு இருந்த பதட்டத்துல கோயில்ல எல்லாத்தையும் போட்டபடி போட்டு போயிட்டோமா. அதெல்லாம் அடுக்கி வைக்கணும்னாங்க ஆளுங்களை வர சொல்லிட்டு வேலையை சொல்லிட்டு போலான்னு நான் மட்டும் கிளம்பிங்க வந்தேன். நடந்ததை எல்லாம் கேள்விப்பட்ட முதலாளி. மதுவோட கல்யாணம் நின்னு அவ தன்னையே குத்திக்கிட்டு ஒரு விசேஷத்துல நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் பொண்ணுதான கோமதி. அவ மூலமா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறியா? நீ இவ்வளவு மோசமான பொம்பளையா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. தாயை போல புள்ள நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்காக இந்த விஷயத்துல கோமதியை குறை சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. புள்ள செஞ்ச தப்புக்கு இவ என்ன பண்ணுவா? ஆனா என்ன முதலாளி, நீங்க இவ்வளவு நடந்ததுக்கு பிறவா இந்த அம்மாவை விட்டு கொடுக்காம பேசுறீங்களே. இது ஒரு கேடு கட்ட குடும்பம்னு இப்பதானே விட்ட வெளிச்சமா இருக்கு. உன்னை நல்லவன் நம்பணும், உன் பொண்ணுகளை நல்லபடியா வளர்த்திருப்ப நினைச்சா. ஆனா நீ உன் பொண்ணுகளும் நாடகமாடி ஊரே ஏமாத்தினது இப்பதானே புரியுது. ஐயோ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு காரி துப்பலாம் போல் இருக்கு. போதுமையா, என் மேல இருக்கிற அன்பாலையும் விசுவாசத்தாலையும் என்னவோ கோமதிய வாய்க்கு வந்தபடி பேசிட்டே போறீங்க. பாவைய கோமதி என்ன இருந்தாலும் என்னோட சம்மந்தி. என் சம்மதியை கடு முன்னாடியே அவமானப்படுத்துறத என்னால சும்மா வேடிக்கை பார்த்து நிக்க முடியாது. பாத்துங்க. பாத்தியா ஐயாவோட பெருந்தன்மை பாத்தியா? ஓம் பொண்ணுதான் இவர் பொண்ணு கல்யாணத்தை திட்டம் போட்டு நிறுத்தினான். அவர் பொண்ணு சாகர அளவுக்கு கொண்டு போனது ஓம் பொண்ணுதான். இதையெல்லாம் மனசுல வச்சுக்காம உனக்கு ஆதரவா பேசுறாரு பாத்தியா? அவரு பெரிய மனுஷன். ஆனா நீ உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி கேவலமான புத்தி ஏன் கோமதி? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க நினைச்சிருக்காளே, அவ நல்லா இருப்பாளா? வயிறு எறிஞ்சு சொல்றேன், என் முதலாளிக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவ நல்லாவே இருக்க மாட்டா. பாவையா, மயில தான் என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சு. உண்மைதான், நான் மறுக்கல. ஆனா அதுக்காக மயிலோட வாழ்க்கையும் குட்டிச்சோரா போகணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் ஈன புத்திக்காரன் இல்லையா? பாவையா, வாழ வேண்டிய பொண்ணு, அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சாபம் கொடுக்காதீங்க. தராதரம் தெரியாம இவளுக்கு பாவம் பார்த்துதான் நீங்க இந்த நிலைமையில நிக்கிறீங்க முதலாளி. உங்க இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன், அந்த மயிலை வெட்டி பொலி போட்டிருப்பேன். ஆமா முதலாளி, உங்க பொண்ண ஊரு முன்னால அசிங்கப்படுத்தி அவ கல்யாணத்தை நிறுத்தி மாப்பிள்ள கிட்ட பிச்சை கேட்க வச்சு கடைசியில் அவ வாழ்க்கையவே அந்த மயில அழிச்சிட்டா. இவ்வளவு தூரம் செஞ்ச அவளை நீங்க சும்மா விட்டுற கூடாது முதலாளி. முதலாளி, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவ பொண்ண கண்ட தொட்டமா வெட்டி போட்டுறேன். என் பொண்ணு ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆனா அவ மனசார யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டான். போத நிறுத்து. உன் யோகியதை என்ன, உன் பொண்ணோட யோகியதை என்னன்னு இப்ப எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே எங்களை ஏமாத்த பார்க்காத. கோமதி, உன் புள்ள ஏன் அப்படி செஞ்சான்னு கேட்டில்ல? பெரிய முதலாளி புள்ளைய வளைச்சு போடணும்னு பாத்துருக்கிறா. அவரை கல்யாணம் கட்டிக்கிட்டு கோடீஸ்வர வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கிறா. வேற ஆசை. அதுக்காக தான் இப்படி திட்டம் போட்டு கல்யாணத்தை நிறுத்தி இருக்கிறா. முதலாளி, அப்படி நான் சொல்லுவேனா கோமதி? ஊர்க்கார பயலுவ எல்லாரும் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறானு. என்ன செய்ய சொல்ற? என் பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆள் இல்ல. போலீஸ் ஆகிறது தவிர அவன் மனசுல வேற எந்த ஆசையும் கிடையாது. இந்த போலீஸ் கதையை முதல்ல நிறுத்து கோமதி. என் பொண்ண போலீஸ் ஆக்க போறேன்னு நீ வாய்க்கிலேயே பேசுனதெல்லாம் நடிப்பு, வேஷம்தான். படிக்க அனுப்புறேங்கிற பேர்ல எப்ப ஜீவா தம்பி கூட நீ தங்க வச்சியோ அப்பவே உன் வேஷம் கலைஞ்சு போச்சு.
நல்ல குடும்பத்துல பிறந்தவ எவ்வளவு தான் பொண்ண ஒரு பையன் கூட தனியா தங்க விடுவாளா? தங்க விடுவாயா? இவ தங்க விடுவா. ஏன்னா இவ புத்தி அப்படி. பணக்கார பசங்களை பார்த்து வளைச்சு போட்டுக்குங்க, அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பெத்த பொண்ணுகளுக்கு பாடம் எடுத்தவளாச்சே. என்ன பேச்சு பேசுறீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? அந்த மாதிரி கீழ்த்தரமான புத்தி எனக்கு கிடையாதுன்னு மானந்த பெருசுன்னு சொல்வேனே தவிர என் பொண்ணுங்களுக்கு தப்பா நான் எதையுமே சொல்லி கொடுத்ததில்ல. நம்பாதீங்க முதலாளி, இவ சொல்லி கொடுத்த பாடத்தாலதான் மூத்தவ உங்க பிள்ளைய மயக்கனா. ரெண்டாவது பொண்ணு கோடீஸ்வரனா தேடிட்டு இருக்கா. கடைசி பொண்ணு இப்ப உங்க மாப்பிளைக்கு வலை பேசிட்டு இருக்கா. இந்த தரங்கட்ட குடும்பத்தை தான் நாம இத்தனை நாளா தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்திருக்கோம். இவள குடும்பத்தோட அடிச்சு விரட்டினாலும் தப்புல முதலாளி. யோ, அந்த பாவம் நமக்கு எதுக்குயா? பணக்கார பையனை தேடிக்கேன்னு சொல்றதும் பணத்துக்காக தப்பான தொழில் பண்றதும் ஒண்ணுதானே? இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு நோண்டுட்டு சாகலாம். கோமதி 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 நெல்லு. என்னையா நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தது பேசி அனுப்பிச்சிட்டீங்க. அது பாட்டுக்கு உரைச்சு வசப்பட்டு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பண்ணிக்கிடுச்சுன்னா ஆமையா கோமதி பண்ணிக்கிட்டு முதலாளி, குடும்பத்தோட அவ ஒளியட்டுமே. அப்பதான் நம்ம ஊர் விளங்கும். காலாகாலத்துக்கு மழை பெய்யும், நம்மளும் நல்லா இருப்போம். ஆனாங்க பாவமையா, எதுக்காகயா இதெல்லாம்? மா சீக்கிரம் வாங்க. என்ன மாமா கை கட்டிட்டு இங்கே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. இல்லைங்க மாப்பிள்ள, இந்த வீட்டுக்குள்ளார வரதுக்கான தகுதி எனக்கு இல்லைங்க மாப்பிள்ள. யாரு கார்த்தி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, வாங்க. நாட்ராய மாமா தான்ப்பா, உள்ள வர மாட்டேங்கிறாரு. வா நாட்ராயா. வணக்கம் முதலாளி. ஏன் வெளியவே நிக்கிற? உள்ள வர வேண்டியதானே? இல்லைங்க முதலாளி, உங்க முகத்தை பார்க்கும் போதே மனசுக்கு ரொம்ப சக்கனமாவும் உறுத்தலாவும் இருக்குதுங்க. டேய் பைத்தியக்காரா, உன் மேல நான் எதுவும் தப்பு சொன்னா? அது உங்க பெருந்தன்மைங்க முதலாளி. ஆனா நீங்க அதை சொல்லலைனாலும் நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு ஆயிடாதுங்களே. உங்க முகத்தெல்லாம் பார்த்து பேசவே எனக்கு யோக்கியத்தை இல்லைங்க முதலாளி. அதனால்தான் நான் இந்த வேலையை விட்டுட்டு குடும்பத்தோட மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு செஞ்சுட்டேன். அதை உங்ககிட்ட சொல்லாம செய்யக்கூடாது இல்லைங்களா? அதான் சொல்லிட்டு போலான்னு வந்துடுறேன். என் குடும்பத்தால உங்களுக்கு ஏற்பட்ட துக்கம், குறை, அவமானம், அசிங்கம் எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருக்கு முதலாளி. நான் பாருங்க. அண்ணா, டேய் என்னென்ன நீங்க இன்னும் நீங்க நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? வாழ்க்கைனா கஷ்டம் பிரச்சனைன்னு மாறி மாறி வரதான் செய்யும். அதையே நினைச்சிட்டு இருந்தா நம்ம எப்படிதான் வாழ்றது? அதை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு அடுத்து என்ன நடக்கணும்ங்கறத தான் பார்க்கணும். காயம் பட்டவங்க கூட சீக்கிரத்துல தேறி வந்துடலானுங்க முதலாளி. ஆனா பாவம் பண்ணவங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல என்ன மாதிரி மனசாட்சிக்கு பயந்து வாழ்றவங்க எல்லாத்தையும் மறந்து போட்டு டக்குன்னு சகஜமாயிர முடியாதுங்க. என் பொண்ணு பண்ணது பெரிய தப்பு. அதான் மறுபடியும் உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு முறை மன்னிப்பு கேட்டு போயிடலாம் தானுங்க வந்தேன். நாங்க மதுவை மன்னிச்சாச்சு, எல்லாத்தையும் மறந்தாச்சு. நீ நடந்ததை மறந்துட்டு எப்பவும் போல இரு நாட்ராயா. நான் வேலையை விட்டு போறேன், ஊரை விட்டு போறேன் சொல்லிட்டு இருக்க கூடாது. இல்லைங்க முதலாளி, நான் சம்பந்தியா சொல்லல, உன் முதலாளியா சொல்றேன். என் பேச்ச கேப்பியா கேட்க மாட்டியா? ஐயா முதலாளி, உங்க வார்த்தையை விட இது உலகத்திலேயே எனக்கு வேற எதுவும் பெருசு இல்லைங்க. மது இப்ப எப்படி இருக்கா மாமா? பரவாயில்லைங்க மாப்பிள்ள, நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க மாமா. மதுவை பெட்டர் ஆயிட்டான்னு சொல்லி தனியா விட்டுறாதீங்க. யாராவது ஒருத்தர் கூடவே இருந்து பாத்துக்கோங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி லூஸ் தனமா முடிவு எடுக்காம பாத்துக்கோங்க.
ம், அவ தப்பான முடிவு எடுக்காம இருக்கணும்னா முதல்ல இவனை மறக்கணும் மாமா. மது இனிமே இவனோட சேர முடியாதுங்கிற ரியாலிட்டிய அவ புரிஞ்சுக்கணும் மாமா. ஆமாண்ணே, ஜீவாவை மறந்துட்டு அவ வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறது தான் அவளுக்கு நல்லது. இத கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு புரிய வைங்க. அவளை மீட்டு கொண்டு வர்றது உங்க எல்லார் கையிலயும் தான் இருக்கு. என்ன மாமா அது? நீங்க எவ்வளவு தைரியமான மனுஷன். நீங்க போய் இப்படி இல்லைங்க மாப்பிள்ள, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீங்கெல்லாம் எங்க மேல எவ்வளவு அக்கறையா பேசுறீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளவு பெரியமா இருக்கீங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்துக்கு என் அம்மாவை அந்த பாதகத்தை எவ்வளவு பெரிய துரோகம் பண்ண. விடு நட்ராயா, எல்லாத்தையும் மறந்துடுன்னு இப்பதானே சொன்னேன். சரி, நாங்க ஒரு நல்ல காரியத்துக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நீ நடந்ததே பேசி எங்களை சங்கடப்படுத்தாத. ஐயா முதலாளி, என்னை மன்னிச்சிருங்க. ஏதோ நல்ல விஷயமா நீங்க புறப்படும் போது நான் தடங்கல் மாதிரி வந்து மன்னிச்சிருங்க முதலாளி. நீங்க புறப்படும் முதலாளி, நான் வரேனுங்க. ஒரு நிமிஷம் நட்ராயா, சொல்லுங்க. இந்த விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. ஆனா நீ எனக்கு சொந்தக்காரங்கிற முறையில என்னால சொல்லாமலும் இருக்க முடியல. ஏங்க, எதுக்குங்க இப்போ? அது இல்ல பவானி, வேற யார் மூலமாவது நாட்ராயன் தெரிஞ்சுக்கிறத விட நாமளே சொல்லிடுறது தானே முறை. நாட்ராய, என்ன முதலாளி? மயில ஜீவாவுக்கு பொண்ணு கேட்கறதுக்காக நாங்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம். என் புள்ளைய கட்டிக்கிறது அந்த உன் பொண்ணு இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கா. வேற ஒரு பொண்ணு கேட்டு போறது உனக்கு வருத்தமா தான் இருக்கும். இல்லைங்க முதலாளி, சத்தியமா இல்லைங்க முதலாளி. நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மயில தானே சின்ன முதலாளி உசுரை காப்பாத்துற. என் பொண்ணு கூட அதனால தானே நீங்க சின்ன முதலாளி கட்டி வைக்கிறத வாக்கு கொடுத்தீங்க. அதனால மயிலுக்கு சின்ன முதலாளிக்கு கல்யாணம் நடக்கிறது தானங்க சரி. அதுதானங்க நியாயமும் கூட. மயிலு காப்பாத்துனதுக்காக மட்டும் நாங்க இந்த முடிவு எடுக்கல நட்ராயா. ஜீவாவும் அந்த பொண்ணு ஒருத்தர் விரும்புறாங்க. விரும்புறவங்களை சேர்த்து வச்சுட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான். ஆமாம் முதலாளி, நீங்க ரொம்ப சரியான முடிவு தானே எடுத்திருக்கீங்க. முதலாளி, நீங்க எதுவும் தப்பா நினைக்கலன்னா உங்க கூட நானும் வரலாங்களா? ஒரு தானாபதிக்காரனா நின்னு கோமதிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நானே முடிச்சு வைக்கிறேன். அண்ணே, ஆமாங்க, நான் ஆறுங்க உங்க சம்பந்தி இல்லைங்களா? அதுவும் இல்லாம உங்க மகனை எங்க ஊர் பொண்ணுக்கு தானே கொடுக்க போறீங்க. அப்ப முன்னாடி நின்னு பேசி முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை தானுங்களா? நீ இதை எப்படி எடுத்துப்பியோன்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இந்த விஷயத்த நான் கூட முதல்ல அவ்வளவு ஈஸியா ஒத்துக்கல. ஆனா நீ உடனே ஏத்துக்கிட்டு அதை முடிச்சு கொடுக்குறேன்னு வேற சொல்ற. இவ்வளவு பக்குவமா எடுத்துக்குவேன்னு நான் எதிர்பார்க்கல நாட்ராயா. உண்மையை சொல்ல போனோம்னா முதலாளி, இதுல என்னோட சுயநலமும் இருக்குதுங்க. சின்ன முதலாளிக்கு இப்படி ஒரு ஏற்பாடு நடந்தா தானுங்க ஏன் அவளுக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியமும் தெரியும். அவளும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மாறி வருவாங்க. அதுக்கு சின்ன முதலாளிக்கும் மயிலுக்கும் கல்யாணம் நடக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த விஷயத்துல உங்களை விடவும் நான் எனக்கு ரொம்ப தீவிரமா இருக்கேன். அதனால்தான் முதலாளி கேட்கிறேன், நானும் உங்க கூட வரலாங்களா? தாராளமா நாட்ராயா. நீ எங்க கூட வர்றது எங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தான். ஆமா மாமா. சரி வாங்க போலாம். வாங்க.
ஐயோ கடவுளே, இவங்க மயில பொண்ணு பார்க்க வராங்க போல. அவங்க மட்டும் என்ன பார்த்துட்டா குருமூர்த்தி தான் என் பொண்ணுங்களோட அப்பான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நடக்க கூடாது, அது மட்டும் நடக்கவே கூடாது. என் பொண்ணு மயிலு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவளோட அப்பா யாருன்னு தெரியணும். அது வரைக்கும் யாருக்கும் இந்த விஷயத்தை பத்தி தெரியக்கூடாது. நான் என் வைராகியத்துல தோத்துடக்கூடாது. நான் யாருன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த நேரத்துக்கு எங்கேயும் போக மாட்டாங்க. வாங்க. இதான் மயிலோட வீடு. இந்த புள்ள வெறும் கையில மயிலோட சின்ன அக்கா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், உட்காருங்க. அப்பா இந்த வீட்ல இருந்து தான்ப்பா மயில் ஐபிஎஸ் கனவோட ஓடிட்டு இருக்கா. சரி சரி, எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்களா? சரி, உட்காருங்க. பாப்பா ஒரு நிமிஷம் முடியும், இதான் வந்துடுறேன். கொஞ்சம் 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 வாடி விடுங்க தம்பி, பிடி. உட்காருங்க. வாடா. உட்காரு. வாங்க உட்காருங்க. நீங்க போங்க, நீங்க போங்க. வா மயிலே. என்ன அப்படியே தகச்சு போய் பார்த்து நிக்கிற? வந்தவங்க எல்லாரையும் வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிட மாட்டியா? வாங்க சார், வாங்கம்மா. அதே ஒரு நல்ல விஷயமா பேசுறதுக்காக முதலாளி குடும்பத்தோட வந்திருக்கிறாரு. அம்மா இல்லையா? அம்மா வயலுக்கு போயிருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க முதலாளி. எங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அம்மா கிட்ட தான் பேசணும். ஏன்னா பெரியவங்களோட பேசி முடிக்க ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்காங்க. மயிலு, ஆன்ட்டி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? இல்ல சார், இப்ப வந்துருவாங்க. மயிலு, நான் வந்துட்டேன். வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு. அம்மாவை கூப்பிடுமா? கூப்பிடுமா? கோமதி என்ன உள்ள? ஐயா அப்படி போய் பேசுங்க. ஏய் கோமதி, உள்ளார என்ன பண்ணிட்டு இருக்கிற? பெரிய முதலாளி குடும்பத்தோட வந்திருக்கிறாரு. வெளியே வா, வாங்கன்னு கூப்பிடு. முதலாளி, வசதிலையும் அந்தஸ்துலயும் வேணும்னா நீங்க பெரிய ஆளா இருக்கலாம். அதுக்குன்னு சொல்லாம கொள்ளாம வீட்டு கிளம்பி வந்துருவீங்களா? நாங்க ஏழைங்க தான், ஆனா எங்களுக்கும் வேலை எல்லாம் இருக்கும்ல. என்ன ஜீவா, ஆரம்பமே சரியில்லை, பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. இரு இரு. அது ஒண்ணு இல்லைங்க முதலாளி. நம்ம அந்த காமதியை பத்தியும் அது பிள்ளைகளை பத்தியும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசணும் இல்லைங்க. அந்த கோவமா இருக்கு. பெரிய ரோசகாரி பாத்துக்கிடுங்க. ஆனா கவலைப்படாதீங்க, நான் கூட இருக்கிறேன். நான் பார்த்து பேசி முடிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. கோமதி, நடந்தையெல்லாம் மறந்துரு. ஊர் உலகம் இருந்துச்சுன்னா அப்படி இப்படி சமய சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நாம மனசுல வச்சு கூடாது. இப்ப முதலாளி யாரு? எவ்வளோ பெரிய மனுஷன். அவர் தானே உன் பிள்ளை கூட படிக்கிறதுக்கு அது என்னது, அது என்னப்பா தம்பி? ஸ்பான்சர். அது ஸ்பான்சர் தராருல. அப்ப அவர்கிட்ட நீ மரியாதையா வெளியே வந்து பேசுறது தானே நல்லது. அதானே கௌரவமா இருக்கு. இல்ல முதலாளி, எதுக்கும் ஒரு முறை இருக்கு. அழையா விருந்தாளிங்கள நான் ஏன் வாங்கன்னு கூப்பிடணும்? அம்மா, நமக்கு 1000 கோவம் இருக்கலாம். அதுக்காக வீடு தேடி வந்தவங்க கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டியா? வாமா வெளியில. நான் வெளியில வர மாட்டேன். அவங்க யாரும் உள்ளேயும் வரக்கூடாது. மயிலு, ஆன்ட்டிக்கு என்ன மயிலாச்சு? ஏன் இப்படி பேசுறாங்க? தம்பி, அதான் சொன்னல, அது காமதி ஏதோ கோபத்துல இருக்குது. இதெல்லாம் நான் பேசிக்கலாம், நான் பேசிக்கிறேன். கோபதி, இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அது எல்லாத்தையும் அப்படியே லப்பரை வச்சு மனசுல இருந்து அழிச்சு தூக்கி போட்டு இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு மயிலுதான் நம்ம சின்ன முதலாளி உசுர காப்பாத்தி இருக்குங்கிற விஷயம் ஊரு முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அது மட்டுமா, மயிலு நம்ம சின்ன முதலாளியும் ஒருத்தர் விரும்புறாங்கன்ற விஷயம் நம்ம முதலாளிக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் சம்பந்தம் பேசி முடிக்கலான்னு குடும்பத்தோட புறப்பட்டு வந்திருக்கிறாரு. அவங்க மட்டும் அதை முடிவு பண்ணா போதுமா?
நான் முடிவு பண்ண வேண்டாம்? அடக்கே இருக்கு கேள். இந்த மாதிரி ஒரு சம்மந்தத்தை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? ஓச்சுதான் பேசுறியா நீ? இத்தனைக்கு நீ எவ்வளவு விவரமானவ, அனுபவசாலி. இந்த பிள்ளைகளை கரையேத்தணும்னு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறவ. இந்த மாதிரி ஒரு சம்மந்தத்தோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியாது? யோசிச்சு பாரு கோமதி, ஒரு உலகத்துல இப்படி எல்லாம் ஒரு வரன் அமையாதான்னு அவன் காலங்காலமா வரிசையில நின்னு காத்துக்கிட்டு கிடக்குறான். என்ன பெரிய முதலாளி விட்டு சம்பந்தங்கிறது அந்த கடவுளே கொடுக்கிற வரம் மாதிரி. எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் அமைஞ்சிடாது. எனக்கு அமைஞ்சது. என்ன பண்ண சொல்ற? என் மாவா பண்ண தப்பால அது என் கைய விட்டு போயிருச்சு. ஆனா அது போயிருச்சேங்கிற வருத்தம் கூட எனக்கு இல்ல. மயிலுக்கும் சின்ன முதலாளிக்கு கல்யாணம் நடக்க போகுது பாரு, அதுதான் எனக்கு அதை விட பெரிய சந்தோஷமா இருக்கு. சத்தியமா சொல்றேன். மகாலட்சுமி வீட்டை தேடி வந்து கதவை டொக்கு டொக்குன்னு தட்டுது. நீ என்னடா கதவை அடைச்சுக்கிட்டு உள்ளார நின்னு பேசிக்கிட்டு இருக்கிற? வெளியே வந்து பேசுவியா? எனக்கு இது அதிர்ஷ்டம் மாதிரி தெரியல முதலாளி, கெட்ட நேரம் மாதிரி தெரியுது.